ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கிறிஸ்துவின் இரத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது, எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேன்மையானது அவருடைய இரத்தத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம்தான். பரலோக தேவன் நமக்காக பூமியில் இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்றால் அது மிகவும் சிறப்பானதும் மேன்மையானதும் ஆகும். பரிசுத்தவான்கள் அந்த இரத்தத்தை நித்தியத்திலும் கூட நினைவு கூர்ந்து நன்றியால் நிரம்பி தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6, 7:14 மற்றும் 5:9. ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரி அண்டை பயபக்தியோடும் ஜெபத்தோடும் வந்து நில்லுங்கள். இந்த கல்வாரி இரத்தத்தின் பெருந்துளிகள் உங்கள் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை கடந்து சென்று கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக்கட்டும். நாள் முழுவதும் அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களை நிரப்பி ஆட்கொள்ளட்டும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்துக்கொண்டே இருக்கும்போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அங்கே விழுந்தது. அந்த கெத்செமனேயின் இரத்தம் உங்கள் உள்ளத்தில் விழுமென்றால் அந்த கெத்செமனேயின் ஜெப ஆவி உங்கள் இருதயத்தில் ஜெப தீயை பற்ற வைக்கும். விண்ணப்பத்தின் ஆவியையும் மன்றாட்டின் ஆவியையும் உங்களுக்குள் கொண்டு வரும். முள்முடி சூட்டப்பட்ட கிறிஸ்துவின் தலையிலிருந்து வழிகிற இரத்தம் உங்கள் வாழ்க்கையை குத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற சாபங்களை முறித்து போடும். முற்பிதாக்களின் சாபமும் நியாயப்பிரமாணத்தின் சாபமும் உங்களையோ உங்களுடைய பிள்ளைகளையோ அணுகாமல் அந்த இரத்தம் பாதுகாத்து கொள்ளும். ஆம், கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி சிலுவை மரத்தில் தன்னுடைய இரத்தத்தை ஊற்றினாரே. கலாத்தியர் 3:13. கிறிஸ்துவின் கையிலிருந்து வழிகிற இரத்தம் உங்கள் மேல் விழட்டும். ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து பாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது? அவர் அன்போடு கூட உங்களுக்கு நேராய் தன் கரத்தை நீட்டி, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏசாயா 49:16. கிறிஸ்துவின் பாதங்களில் வழிகிற இரத்தத்தை தியானித்து பாருங்கள். அவர் தம் பாதங்களினால் சத்துருவின் தலையை நசுக்கி ஜெயங்கொண்டாரே. அந்த இரத்தத்தின் வல்லமை உங்கள் மேல் இறங்கிக் கொண்டே இருக்கட்டும். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19. தேவப்பிள்ளைகளே, கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்து வருகிற இரத்தத்தையும் தண்ணீரையும் நோக்கி பாருங்கள். அன்று ஆதாமின் விழாவிலிருந்து அவனுடைய மனவாட்டியாகிய ஏவாள் வந்ததைப் போல கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிகிற இரத்தத்தின் மூலமாய் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவது மாத்திரமல்ல, அவருடைய மனவாட்டி என்கிற ஸ்தானத்தையும் பெறுவீர்கள். இன்றைய நினைவிற்கு 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இன்றைய வேத வாசிப்பு காலை நியாயாதிபதிகள் 9 மற்றும் 10 அதிகாரங்கள், மாலை லூக்கா 5 அதிகாரம் 17 39 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின்
இரத்தத்தில் உங்களுக்கு ஜீவனுண்டு, வெற்றியுண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.